பொங்கலை குறிவைத்து டிஆர்பியின் முதலிடத்தை பிடிப்பதற்காக 4 சேனல்கள் போட்டி போட்டு கொண்டு வருகிறது. வருகிற அனைத்து படங்களுமே புத்தம் புது படங்களாக இருக்கிறது. இதில் சன் டிவி எப்போதுமே தன்னுடைய கெத்தை விடக்கூடாது என்பதில் அதிகமாக மெனக்கெடு செய்யும். அதனால் விஜய் நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்து இன்னும் கொஞ்சம் கூட மவுசு குறையாத படமான லியோ படத்தை இறக்க போகிறார்கள். அடுத்தபடியாக லாரன்ஸ் படமான ஜிகர்தண்டா XX படமும் ஒளிபரப்பு செய்ய போகிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக விஜய் டிவி சேனல் எப்போதுமே சன் டிவியுடன் போட்டி போட்டுக் கொண்டு மோதி வரும். அதனால் மக்களை அதிக அளவில் கவர்ந்து சமூகத்துக்கு ஒரு நல்ல மெசேஜை கொடுத்த சித்தார்த்தின் நடிப்பில் வெளிவந்த சித்தா படத்தை போட போகிறார்கள். அடுத்தபடியாக காமெடியில் தற்போது ஒன்மேன் ஆர்மியாக கலக்கி கொண்டிருக்கும் யோகி பாபு படமான லக்கி மேன் படமும் ஒளிபரப்பு செய்ய போகிறார்கள். இந்நிலையில் ஜீ தமிழ் சேனலில் 2 புத்தம் புதிய படங்களை பொங்கல் தினத்தன்று ஒளிபரப்பு செய்ய போகிறார்கள். அதில் பல வருடமாக வெற்றிக்கு போராடி வந்த விஷாலின் மார்க் ஆண்டனி படமும், நயன்தாரா பாலிவுட்டில் முதலாக ஷாருக் கானுக்கு ஜோடியாக நடித்து வெற்றி பெற்ற படமான ஜவான் படமும் ஒளிபரப்பு செய்ய போகிறார்கள். இதனைத் தொடர்ந்து அருள்நிதி நடிப்பில் வெளிவந்த கழுவேத்தி முருகன் படமும், ஜெயம் ரவி நடிப்பில் வெளிவந்த இறைவன் படத்தையும் கலைஞர் டிவியில் ஒளிபரப்பு செய்ய போகிறார்கள். இப்படி ஒவ்வொரு சேனலும் போட்டி போட்டு புத்தம் புது படங்களை ஒளிபரப்பு செய்து டிஆர்பி ரேட்டிங்கில் முதலிடத்தை பிடிப்பதற்காக மோதிக்கொண்டு வருகிறார்கள். எந்த சேனல் டிஆர்பியில் முதலிடம் பிடிக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.